ஹலோ மக்களே, மாலை வணக்கம். மஹிமா குக்கிங் சேனல். இன்றைக்கி மஹிமா குக்கிங் சேனல்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். 3 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். 3 முட்டை இந்த மாதிரி கிண்ணம் காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி காஞ்சிருக்கணும், ஒட்டக்கூடாது. அது மாதிரி இதுவும் நல்லா காஞ்சிருக்கணும். வெண்ணிலா எசன்ஸ், மைதா மாவு. நான் எப்போவுமே ஹேர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன் மைதா மாவு. அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பவுட்ரு மாதிரி அரைக்கணும் சர்க்கரை. மைதா சேர்த்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா சலிக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே போடும்போது உள்ளே அந்த கொஞ்சம் கட்டி கட்டியாக நின்றுடும் இல்லையா, அதெல்லாம் நிற்காது. கொஞ்சம் நல்லா வரும். அங்கங்கே இது கட்டி கட்டியாக வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி வச்சுக்கிற சுகரை நல்லா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் 2 இதுவாக சேர்த்துக்கிறேன். இப்போது இன்னொரு வாட்டி சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்ச சுகர். வெண்ணிலா எசன்ஸ். ஏன்னா அந்த முட்டையோட ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இதில் 1 டம்ளர் அளவு நான் மைதா மாவு எடுத்தேன். அதில் பாதி கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. இப்போ அந்த மாவை நல்லா கலந்துக்கலாம். நான் 2 முறை ஜலிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும் முட்டையை. சர்க்கரை போட்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிண்ணத்தில் கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவைன்னா வெண்ணெய் தடவிக்கலாம், இல்லை எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் இருக்கோ அது தடவிக்கோங்க. உள்ளே மாவு போட்டு நல்லா இது பண்ணி அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மக்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை. அதனால் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். பண்ணுங்க இந்த மாதிரி. இதில் இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு இதில் ஊற்றியாச்சு, கலந்தது எல்லாத்தையும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹேர் பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி பண்ணுங்க. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் பபிள்ஸ். நான் ஏற்கனவே 10 நிமிஷம் குக்கர் சூடு பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட ஓவன்லாம் கிடையாது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ உள்ளே சேர்த்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். உள்ளே நான் டயர் போடலை, அப்படியே வச்சு
அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் வந்து சிம்லே தான் இருக்கணும். பார்த்துக்கோங்க, கேஸு சிம்மில் தான் இருக்குது. நான் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கல. ஒரு 1/2 hour அதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. அதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். விப்பிங் க்ரீம் செய்யறதுக்கு நான் வந்து கிண்ணத்தை வந்து இந்த இது வந்து ரெண்டுத்தையும் வந்து விஸ்கி இதையும் வந்து நான் நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் பவுட்ரு, இது மாதிரி விப்பிங் க்ரீம் பவுட்ரு இருக்கும். இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது போடுங்க. இதில் வந்து கோல்டு மில்க்குன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து ஊற்ற போகிறேன். நான் என்கிட்ட வந்து பீட்டர் இல்லை, அதனால் வந்து நான் விஸ்கு தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பால் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. சேர்த்துக்கலாம். நல்லா அடிச்சுட்டு காட்டுறவங்க கிட்ட பாருங்கள். போட்டு நல்லா பீட் பண்ணதில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்கணும், ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி எடுத்தால் ஊற்றக்கூடாது விப்பிங் க்ரீம் வந்து. கேக்கு வந்து வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது இப்போ எப்படி இருக்குன்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போ கேக் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இதுக்கு மேலே விட்டோம்னா கேக் வந்து தீஞ்சு போய்டும். நம்ம எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும், அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இன்னும் நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணால் தான் இது இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்படியே கீழே கவுத்தாலும் அப்படியே கீழே வந்து விழக்கூடாது. இது பாருங்கள், அப்படியே இது விஸ்கில் இருந்து வருது பாருங்கள். பாருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆறிடுச்சு. எடுத்து பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன். ஐயோ, சாஃப்டாக இருக்குங்க கேக்கு. இதை பாருங்க, சாஃப்டாக இருக்குது கேக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. விப்பிங் க்ரீம்லாம் போட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் சேர்த்தாச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நானும் மூடிட்டுருக்கேன். எங்கள் ஊரில் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன யூடியூப் சேனல் கூட சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.